வெல்கம் பேக். நம்ம இப்ப இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, காம்போனன்ட்ட பத்தி பார்க்க போறோம். இப்போ காம்போனன்ட்னா என்னன்னா, இப்போ உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலா நான் வந்து கிளியரா சொல்லிக் குடுத்துர்றேன். எப்படி எப்படின்னு. உங்களுக்கு வந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட் தடவ சொல்லும்போது புரியலனாலும், நானே டீட்டெயிலா சொல்லிர்றேன். இருந்தாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தடவ பார்க்கறக்கு நீங்க ஒரு பிகினரா இருக்கும்போது, ஃபர்ஸ்ட் தடவ பார்க்கறக்கு சில விஷயம் புரியாது. மறுக்கா ரிப்பீட்டடா பாருங்க எப்படின்னு. நான் உங்களுக்கு வந்து கிளியரா இப்போ சொல்லிக் குடுத்துர்றேன். இப்போ காம்போனன்ட்னா என்னன்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து காம்போனன்ட் பண்ணி வச்சிருப்பேன். இப்போ காம்போனன்ட்னா உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் காமிச்சுட்டேன்னா, உங்களுக்கு வந்து காம்போனன்ட்ட பத்தி உங்களுக்கு ஒரு லைட்டா வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிரும். தென் நீங்க வந்து நான் சொல்லிக் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஓ! இப்படி இப்படித்தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். நான் முதல் காம்போனன்ட்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிச்சர்றேன். தென் நீங்க அதுக்கப்புறம் நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து இது வந்து ஒரு காம்போனன்ட்டா பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து நான் ஒரு காம்போனன்ட்டா பண்ணி வச்சிருக்கேன். இத நான் எப்படி பண்ணி வச்சிருக்கேன்னு உங்களுக்கு சிம்பிளா சொல்லிர்றேன். தென் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் குடுக்கும்போது எப்படி எப்படின்னு டீட்டெயிலா சொல்லிக் குடுத்துர்றேன். இப்ப இது ஃபுல்லா வந்து ஒரு செட் ஆஃப் காம்போனன்ட்டா நான் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து 3 டிஃபரெண்ட் வேரியன்ட்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு வேரியன்ட். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு இங்க ப்ராப்பர்ட்டில பாருங்க. நான் பேர் சேஞ்ச் நேம் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாருங்க. இது வேரியன்ட்ன்னு காட்டுதா? இது ஒரு வேரியன்ட், இது ஒரு வேரியன்ட், இது ஒரு வேரியன்ட். மொத்தம் 3 டிஃபரெண்ட் ஆஃப் வேரியன்ட் நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். காம்போனன்ட்ல. இப்ப நான் காம்போனன்ட்ல இருந்து இந்த இதுல இருந்து ஏதாச்சும் ஒண்ணு இன்ஸ்டன்ட் எடுத்து இங்க வச்சிருக்கேன். அதெல்லாம் எப்படி எடுத்து வைக்கணும், எப்படி கிரியேட் பண்ணணும்னு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலா சொல்லிக் குடுத்துர்றேன். இன்ஸ்டன்ட் எடுத்து வச்சிருக்கேன். இன்ஸ்டன்ட் எடுத்து வச்சத நான் இதுல போயி சும்மா இத வந்து ஒரு கிளிக் பண்ணேன்னா, எனக்கு என்ன வேணுமோ நான் அத சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க வந்து காம்போனன்ட் எதுக்காக வொர்க் பண்ணுவீங்கன்னா, இப்போ வந்து நீங்க வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு 150 டூ 200 ஸ்க்ரீன் பண்றீங்க. இல்ல ஒரு 60 டூ 100 ஸ்க்ரீன் பண்றீங்க. அப்படிங்கும்போது, ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கும் ஒவ்வொரு இப்போ உங்களுக்கு புரியிற மாரி சொல்லிர்றேன். இப்போ ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பட்டன் வச்சிருப்பீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் தானே. ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்குமே ஒரு ஸ்க்ரீனுக்கு ஸ்மால் பட்டன் வச்சிருப்பீங்க. ஒரு ஸ்க்ரீனுக்கு வந்து லார்ஜ் பட்டன் வச்சிருப்பீங்க. ஒரு ஸ்க்ரீனுக்கு மீடியம் பட்டன் வச்சிருப்பீங்க. இது டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பட்டன் நீங்க வைக்கும்போது, ஒவ்வொரு பட்டனுக்கும் நீங்க ஒவ்வொரு தடவ கிரியேட் பண்ணிட்டு இருக்கிற மாரி இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகும். அ உங்களுக்கு இப்ப நெனச்சு பாருங்க. ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கு நீங்க ஒவ்வொரு பட்டன் கிரியேட் பண்ணும்போது, உங்களுக்கு டைம் தான் ரொம்ப வேஸ்ட் ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் வந்து குடுத்தாங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்ட வந்து உங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு இந்த டைம்க்குள்ள வேணும் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லுவாங்க. ரொம்ப பிரஷர் பண்ணுவாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு பட்டனா பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு டைம் இதாகும். இதே நீங்க காம்போனன்ட் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்க டிசைன் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, உங்கனால இன்னும் ஃபாஸ்ட்டா உங்கனால பண்ண முடியும். டைரக்ட்டா இந்த காம்போனன்ட்லேருந்து ஒரு இன்ஸ்டன்ட் எடுத்து போய் உங்க டிசைன்ல வச்சீங்கன்னா வேல முடிஞ்சது. நீங்க மாத்தணும்னு நெனச்சோம் அந்த ஸ்க்ரீனுக்கு வந்து இப்போ உங்க கிளையண்ட் வந்து இதுக்கு ஸ்மால் பட்டன் வேண்டாம், லார்ஜே மாத்துனா, நீங்க டப்புன்னு வந்து மாத்திட்டு போயிரலாம். அது இப்படித்தான் வந்து காம்போனன்ட் ஒர்க் ஆகும். உங்களுக்கு வந்து காம்போனன்ட் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலா எப்படி இந்த காம்போனன்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லிர்றேன். இப்ப நீங்க வந்து நான் வந்து நார்மலா ஒரு ரெக்டாங்கிள எடுத்து வச்சுக்கிறேன். நான் உங்களுக்கு இப்போதைக்கு சொல்லிக் குடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அக்யூரேட்டான பட்டனு வைக்கணும்னு இல்ல. நான் இப்போதைக்கு உங்களுக்கு தெரியறதுக்காக நான் வச்சு இது பண்ணிடுறேன். பட்டன் சைஸ் வந்து சரி உங்களுக்கு நார்மல் பட்டன் வந்து 36 டூ 40 வைக்கலாம் பட்டனோட சைஸு. ஸ்மாலுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா, விட்த் வந்து ஒரு 100 வச்சுக்கிறேன். 100 வச்சுக்கிறேன். நம்ம பட்டனுக்கு வந்து கார்னர் ரேடியஸ் வந்து குடுக்கறதுன்னா குடுத்துக்கங்க. நான் வந்து என் பட்டனுக்கு வந்து ஒரு 8 கார்னர் ரேடியஸ் குடுத்துர்றேன். தென் இத நான் கிரியேட் பண்றேன். பட்டன் வந்து இன்னொரு விதத்திலயும் கிரியேட் பண்ணலாம். அது எப்படி கிரியேட் பண்ணலாம் நானு அடுத்த வீடியோல சொல்றேன். சரி நான் இந்த வீடியோலயே உங்களுக்கு சொல்லிக் குடுத்துர்றேன் அது எப்படின்னு. இப்படி ஒரு விதத்துல பண்ணலாம். இன்னொரு விதம் இருக்குது. அத நான் சொல்றேன் எப்படின்னு. பட்டன்குள்ள அடிக்கும்போது மேக்ஸிமம் கேப்சல் அடிச்சுக்கங்க. எதனால அடிக்கணும்னு நீங்க மெட்டீரியல் டிசைன் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் நானு. கரெக்ட்டா பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த கலர்ல குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதுவே கண்ட்ரோல் டி எடுத்து
குரூப் பண்ணிக்கிறேன் நானு. வேவ் கண்ட்ரோல் டி எடுத்து லார்ஜ் பட்டன் கிரியேட் பண்ணிக்கிறேன். லார்ஜ் பட்டன் வந்து ஒரு 160 வைக்கிறேன். சரி, மீடியம் பட்டன் இது. மீடியம் பட்டன். மீடியம் பட்டன் பண்ணிட்டேன். இதை வந்து இப்போ குரூப் பண்ணிக்கிறேன். தென் இதை வந்து இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு காப்பி ஆயிரும். இல்லைன்னா இந்த பட்டனை செலக்ட் பண்ணி வச்சுட்டு கண்ட்ரோல் சி கொடுத்து கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டன் வந்துடும். சிம்பிளா எடுக்கிறதுக்கு கண்ட்ரோல் டி எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நின்றும். இப்படி ட்ராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டன் வந்துடும். இதை வந்து என்னுடைய லார்ஜ் பட்டனா மாத்திக்கிறேன். லார்ஜ். ஓகே, இதோட சைஸ் வந்து பெருசாகிக்கிறேன். சைஸ் வந்து ஒரு 270 பக்கம் வச்சுக்கிறேன். தென் இதை வந்து கரெக்டான அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை வந்து குரூப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ஓவராலாக செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கே காம்பனண்ட் இதுதான் வந்து காம்பனண்ட் ஆப்ஷனு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஆப்ஷன் காட்டும். ஒன்று வந்து கிரியேட் காம்பனண்ட்டு, ஒன்று வந்து கிரியேட் மல்டிபிள் காம்பனண்ட்டு, ஒன்று வந்து கிரியேட் காம்பனண்ட் செட்டுன்னு மொத்தம் 3 ஆப்ஷன் காட்டுது. இந்த 3க்கு என்ன டிஃப்ரெண்ட்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நான் இதை வந்து இன்னொரு கண்ட்ரோல் டி எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு இதாக சொல்லிடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து வெறும் கிரியேட் காம்பனண்ட்டுன்னு கொடுத்தேன்னா இதில் வந்து கிரியேட் காம்பனண்ட் கொடுத்தா காம்பனண்ட் கிரியேட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பனண்ட்டாக கிரியேட் ஆயிரும். இதான் வந்து காம்பனண்ட்டுக்கு வித்தியாசம். காம்பனண்ட்டுக்குமே கிரியேட் காம்பனண்ட் செட்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இப்படித்தான் வந்து காம்பனண்ட் கிரியேட் பண்ணணும். சாரி. இப்போ வந்து கிரியேட் மல்டிபிள் காம்பனண்ட்னு என்னன்னா இப்போ வந்து இப்போ நீங்க ஒரு பட்டன் இருக்குது, இந்த பட்டன் இருக்குது, இங்க ஒரு பட்டன், இது ஒரு பட்டனு, இது ஒரு பட்டன். மொத்தம் எனக்கு 3 பட்டன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இந்த 3 பட்டனும் தனித்தனி காம்பனண்டா பண்ணிட்டு இருக்கணும். இது ஒரு காம்பனண்டா பண்ணணும், இது ஒரு காம்பனண்டா பண்ண சொல்றாங்க, இது ஒரு காம்பனண்டா பண்ண சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3யுமே நான் ஒவ்வொரு காம்பனண்டா பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு வந்து நான் ஈஸியா சிம்பிளா இதை பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி 3 பட்டன் இருக்குதுன்னா இதை செலக்ட் பண்ணி வச்சுட்டு கிரியேட் மல்டிபிள் காம்பனண்ட்னு கொடுத்தனா எனக்கு ஒவ்வொன்றுமே தனித்தனி காம்பனண்டா கிரியேட் ஆயிரும். நான் இதுக்கு ஒவ்வொன்றுக்கா போய் தனித்தனி காம்பனண்டா கொடுத்துட்டு இருக்குன்னு அவசியம் இல்லை. டைரக்டா இந்த 3 செலக்ட் பண்றேன், அங்க போய் கிரியேட் மல்டிபிள் காம்பனண்ட் கொடுக்குறேன், எனக்கு ஒவ்வொன்றா தனித்தனியா காம்பனண்ட் ஆயிடுச்சு. இது உங்களோட டைம் சேவ் பண்றதுல இது ஒரு ஸ்மார்ட் ட்ரிக்னே சொல்லலாம். நான் இதை வந்து அழிச்சிடுறேன். அடுத்தது காம்பனண்ட் செட்னு என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ காம்பனண்ட் செட்டுனா ஒண்ணும் இல்லை, நீங்க அப்பல காம்பனண்ட் ஆக்குன மாதிரியே தான் இப்போ காம்பனண்ட் செட்டா ஆக்கிட்டீங்க. இது வந்து நான் காம்பனண்ட் செட் ஆக்கிட்டேன். இப்போ வந்து இதுலயே வந்து எனக்கு வேரியன்ட் எடுக்கிறேன்னா வேரியன்ட் எப்படி எடுக்கிறேன்னு சொல்றேன். இதுலயே வந்து ஒண்ணும் இல்லை, இந்த இடத்துல போனீங்கன்னா வேரியன்ட்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணனா எனக்கு இதுலயே வந்து ஒரு வேரியன்ட் ஆயிரும். இதுலயும் இன்னொரு வேரியன்ட், மறுக்க இன்னொரு வேரியன்ட் ஆட் பண்ணனா இன்னொரு வேரியன்ட்டா இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு வேரியன்ட், ஸ்மாலுங்கிற வேரியன்ட், மீடியம்ங்கிற ஒரு வேரியன்ட், லார்ஜுங்கிற வேரியன்ட். நான் அது டைரக்டாவே ரெக்டாங்கிள் எடுத்து வச்சு பண்ணேன்ல, ஸ்மாலு மீடியம் லார்ஜ்னு. அப்படி பண்ணும்போது மறந்துட்டேன் நானு. இன்னொரு பட்டன் எனக்கு வேணும் அப்படின்னா வேரியன்ட் கொடுத்து நீங்க இது பண்ணிக்கலாம். இப்போ லார்ஜுக்கு மேல இன்னொன்னு ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா இப்போ அல்ட்ரா லார்ஜ்னு வச்சுக்கோங்க. அல்ட்ரா லார்ஜ் எனக்கு வேணும்னா இதை வச்சு நான் அல்ட்ரா லார்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து வேரியன்ட்டுங்கிறது. ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணணும்னா அது வேரியன்ட்டா மாத்திக்கலாம். இப்போ வந்து ப்ரோ எனக்கு நீங்க எப்படி இது மாதிரி மாத்துனீங்க, ஒவ்வொரு விஷயமா மாத்துனீங்கன்னா ஒண்ணும் இல்ல. சிம்பிளா நீங்க எப்ப இது பண்ணீங்கனாலுமே இப்போ காம்பனன்ட்ல இருந்து ஒரு விஷயத்தை வெளியே எடுத்து வச்சீங்கன்னா அது வந்து கண்ட்ரோல் டியோ அல்லது கண்ட்ரோல் சியோ கொடுத்து வெளியே எடுத்து வைக்க கூடாது. அது எப்போ வச்சீங்கனாலுமே நீங்க இன்ஸ்டன்டா தான் எடுத்து வைக்கணும். இப்போ இன்ஸ்டன்ட் எப்படி எடுக்கிறதுனா நீங்க சும்மா மவுஸ் இதுல வந்து சும்மா இப்படி செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஆல்ட் கொடுத்தீங்கன்னா
இப்படி ஒரு டபுள் மவுஸ் மாதிரி வந்துடும். அதைவே இப்படி நவுத்தி எடுத்துட்டு வந்து வச்சுக்கலாம். புரிஞ்சது எப்படின்னு? ஒண்ணும் இல்ல, இப்படி மவுஸை செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஆல்ட் ஆல்ட் கொடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். அதை மவுஸை டிராக் பண்ணி அப்படியே இங்க எடுத்துட்டு வந்து வச்சுக்கலாம். நான் பண்ணி காமிச்சிடுறேன் இன்னொன்னுமே. அவ்வளவுதான். இப்படித்தான் இன்ஸ்டன்ட் எடுக்கணும். இது மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாறிடும். தென் இதுக்கு வந்து நம்ம உங்களுக்கு புரியுற மாதிரியே நான் நேம் மாத்திடுறேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். நான் இதுக்கு வந்து ஸ்மால்னு மாத்திடுறேன். இன்னொன்னு, நீங்க இன்ஸ்டன்ட்ல எதுவுமே எடிட் பண்ணக்கூடாது. எது எடிட் பண்ற மாதிரி இருந்தாலும் காம்பனன்ட்டுக்குள்ள தான் பண்ணணும். நீங்க இன்ஸ்டன்ட்டுக்குள்ள எடிட் பண்ணா என்ன ஆகும்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுதான் இன்ஸ்டன்ட். இது காம்பனன்ட்ல இருக்கக்கூடிய வேரியன்ட். இதாவது எப்படி சொல்றதுன்னா, இதெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலி. இது வந்து நான் மீடியம் வச்சிடுறேன். மீடியம்னு கொடுத்துட்றேன். அதே மாதிரி இது வந்து லார்ஜ்னு கொடுத்துட்றேன். லார்ஜ்னு கொடுத்துட்றேன். இப்போ பாத்தீங்கன்னா என்னுடைய ஸ்மால் இங்க ஸ்மால்னு காட்டுதா? இங்க போய் சிங்கிள் கிளிக்ல இது எப்படி பண்றீங்கன்னா, இதை ஒரு ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்து ஓப்பன் ஆகும். காம்பனன்ட்டோட ஃபைல் ஓப்பன் ஆகும். ப்ராப்பர்ட்டி ஓப்பன் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா இங்க மீடியம்னு மாத்தினீங்கன்னா மீடியம் ஆயிரும். லார்ஜ்னு மாத்தினீங்கன்னா லார்ஜ் ஆயிரும். இதான் வந்து காம்பனன்ட். உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொன்னா, இப்போ வந்து இப்போ வந்து காம்பனன்ட்டை வந்து நம்ம எப்படி கலரை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். இது வந்து நமக்கு வேண்டாம், அழிச்சிடுறேன். சரி, இப்போ ஒண்ணும் இல்லை, நான் இன்னொன்று கிரியேட் பண்றேன். இதை வந்து கார்னர் ரேடியஸ் வந்து ஒரு 8 வச்சுக்கிறேன். இது கலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலரே கொடுத்துட்றேன். இது வந்து என்னென்ன பட்டன் வச்சுக்கிறேன். பட்டன் வச்சுக்கிறேன். தென் இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 14 வச்சிடலாம். 14 தான் ஆல்ரெடி இருக்கு. ஓகே, ஒரு சைஸ் வந்து 40 தான் வைக்கணும் பட்டனுக்கு எப்பவுமே. அதனால 14 கொடுத்துட்றேன். இதை வந்து சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் இதை வந்து காம்பனண்டா மாத்திக்கிறேன். மாத்திட்டேன். இப்போ வந்து இதை வந்து இன்னொரு வேரியண்டா இன்னொரு வேரியண்டோட ஆட் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ என்ன மிஸ்டேக் நடந்துச்சுன்னா, நான் இதை வந்து காம்பனண்டா ஆக்குனது வந்து சிம்பிள். இந்த இதை மட்டும் நான் காம்பனண்ட் ஆக்கிட்டேன். இந்த பட்டனையும் காம்பனண்ட் ஆக்கல. அதனால இப்போ என்ன பண்றீங்கன்னா, நீங்க குரூப் பண்ணி எப்படி காம்பனண்ட் ஆக்கிங்க உங்களுக்கு பெட்டரா இருக்கும். இப்போ பாரு, காம்பனண்ட் ஆகுறேன். இதுமே எனக்கு காம்பனண்டா ஆட் ஆயிரும். இதே வந்து நீங்க அப்படி காம்பனண்ட் ஆக்கியிருந்தீங்கன்னா, இது ஒரு காம்பனண்டா இருக்கும், இது ஒரு காம்பனண்டா இருக்கும். அதாவது இது ஒரு வேரியன்ட், இது ஒரு வேரியன்ட்ங்கிற மாதிரி எடுத்துக்கும். எப்பத்திக்குமே நீங்க காம்பனண்ட் ஆக்கும் போது இது மாதிரி பட்டனா இருக்கும் போது நீங்க குரூப் பண்ணி காம்பனண்ட் ஆக்கிங்க. பெட்டர் ரிசல்ட்டா இருக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா உங்களோட இது வந்து ஃபார்மட் வந்து மாறிடும். இப்போ நான் வந்து இதுக்கு வேரியன்ட் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த பட்டன் வந்திருக்கும். அப்படியே பாத்தீங்கன்னா இந்த பட்டனுங்கிற ஆப்ஷன் வந்திருக்காது. வெறும் இந்த ரெக்டாங்கிள் தான் வந்திருக்கும். நீங்க நல்லா பார்க்கலைன்னா ஸ்கிப் இந்த இது ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க வீடியோவை. தென் ஓகே, இப்போ நான் வந்து இது மாத்திட்டேன். இதோட கலர் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ இந்த மவுஸை கொண்டு போய் வச்சா எனக்கு வேற கலர்ல தெரியணும் அப்படின்னா ஒண்ணும் இல்லை. இதோட கலரை மட்டும் நான் சிம்பிளா மாத்தி விட்டுறேன். அதோட கலர் வந்து 50 இதுல வச்சிடறேன், 40ல வச்சிடறேன். ஓகேங்களா? இதோட கலர் மாத்திட்டேன். இப்போ வந்து இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு நான் ஆல்ட் எடுத்து கொண்டு போய் இங்க வச்சிடறேன். ஆல்ட் எடுத்துட்டு கொண்டு போய் வச்சுட்டேன்னா, இதோட கலர் மாத்தணும்னா நானு இங்க போய் சிம்பிளா இப்படி கொடுத்தேன்னா எனக்கு இதோட கலர் மாறிடும். தெரியுதுங்களா? அதே ஃபார்மேட் தான், இதே ஃபார்மேட் தான். இந்த ஃபார்மேட் பண்ணோம்ல, அதே மாதிரி தான். ஆனா உங்களுக்கு நான் 2 கலர்ல காமிச்சிருக்கேன். இது என்னுடைய பிரைமரி கலர்னு வச்சுக்கோங்க, இது என்னுடைய செகண்டரி கலர்னு வச்சுக்கோங்க. கலர் சேஞ்ச் பண்ணா இப்படியே பண்ணலாம். இதே வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட்ல நான் இதுல மாத்திப்பேன். இதே வந்து என்னுடைய டிசைன்ல
சும்மா என்னோட டிசைன்ல இந்த இந்த மவுஸ் வந்து பவரிங் பண்ணேன்னா எனக்கு கலர் மாறணும். அப்படின்னா எப்படி மாத்துறதுன்னா, உங்களுக்கு சிம்பிளா சொல்லிடுறேன். இங்க வந்து ஃப்ரேம் இருக்குதுல்ல, அந்த ஃப்ரேம் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரேம் எடுத்து வச்சுட்டு, இந்த இங்க இருந்து அந்த இன்ஸ்டன்ட் தானே எடுத்து கொண்டு வந்து வச்சோம். அந்த இன்ஸ்டன்ட்ட இதுல கொண்டு போய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒண்ணுமில்ல. இது வந்து கனெக்ஷன் குடுக்கணும். அது வந்து இந்த இந்த இதுக்கு மட்டும் நான் சொல்லி தரேன். இன்னொன்னு வந்து இன்டராக்ஷனுக்குன்னு நான் ஒரு வீடியோ பண்றேன். அப்பதான் உங்களுக்கு இன்டராக்ஷன்னா என்னன்னு தெளிவா புரியும். இப்போதைக்கு உங்களுக்கு நானு இந்த வீடியோல மட்டும் காட்டுறேன். ஏன்னா காம்பனன்ட் சொல்லும்போதே அது சொன்னேன்னா உங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். இத வந்து நான் வந்து ஒயில் ஓவரிங்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ வந்து நான் போய் இத ரன் பண்ணேன்னா, நெட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. வெயிட் பண்ணுங்க. நீங்க ஒண்ணுமில்ல. காம்போனன்ட் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல. இத வந்து கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு காம்போனன்ட்ல வச்சு நீங்க ரொம்ப டிசைனையே உங்களோட டிசைனையே ஸ்மார்ட்டா மாத்தலாம். காம்போனன்ட்ல டிஃபரெண்ட் டைப் ஆஃப் காம்போனன்ட் இருக்கு. நான் அத வந்து ஒரு வீடியோவா உங்களுக்கு சொல்லிக் குடுத்துர்றேன். இப்போ வந்து ஒண்ணுமில்ல. இருங்க. ஸ்மால் மிஸ்டேக் நடந்திருக்கு. இப்ப என்ன மிஸ்டேக்ன்னு சொல்றேன். எதனால மாற இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இத நான் ரன் பண்ணிக்கிறேன். இப்ப இது எதனால மாற மாட்டேங்குதுன்னா, இருங்க. இது சிம்பிளா நான் ஒண்ணு இது பண்ணியிருக்கேன். இப்ப என்னன்னா, நான் வந்து கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து இதுக்கு தான் குடுத்துருக்கேன். அதனால நான் இத தொட்டனா தான் இது வர மாரி குடுத்துருக்கேன். நான் இங்க எடுத்து வச்சிருக்கிறத பார்த்தீங்கன்னா, இதோட இது வச்சிருக்கேன். அதனால அது மாற மாட்டேங்குது. இப்ப நம்ம வந்து இத எடுத்து வச்சோம்னா மாறும்னு நெனைக்கிறேன். இருங்க. இத டிலீட் பண்ணிக்கிறேன். இதோட இன்ஸ்டன்ட் எடுத்து வந்து வைக்கிறேன். இதோட இன்ஸ்டன்ட் எடுத்து வைக்கிறேன். இப்ப மாறும்னு நெனைக்கிறேன். இருங்க பார்ப்போம். இப்ப மாறுது பார்த்தீங்களா? இத வந்து இதே மாரி உங்க டிசைன்ல நீங்க மாத்திக்கலாம். ஒண்ணுமில்ல நான் மவுஸ் இந்த இடத்துல கொண்டு போய் வச்சேன்னா, அந்த கலர்ல மாறும். எடுத்துட்டேன்னா இந்த கலர் போயிரும். இது மாரி பண்ணலாம். இப்படித்தான் காம்போனன்ட்ல மல்டிபிள் வேல பண்ணலாம். அடுத்தது என்னன்னா, இப்ப காம்போனன்ட்ல நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்த பார்த்திருக்கோம். வேரியன்ட் தான் பார்த்திருக்கோம். காம்போனன்ட் எப்படி கிரியேட் பண்றது? அதிலிருந்து வேரியன்ட் எப்படி எடுத்து வைக்கிறது? வேரியன்ட் எடுத்து வச்சு, அதுல எப்படி இன்ஸ்டன்ட் எடுத்து வைக்கிறது? அப்படிங்கிறத பார்த்திருக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம்னா, இன்னும் காம்போனன்ட்ல 3 டைப் ஆஃப் காம்போனன்ட் இருக்கு. அ மொத்த காம்போனன்ட்ல 4 காம்போனன்ட் இருக்கு. அதுல வந்து இன்னும் 3 இப்ப நம்ம வந்து வேரியன்ட் மட்டும் தான் பார்த்திருக்கோம். இன்னும் 3 இருக்கு. அதுல என்னென்ன இருக்குன்னா, பூலியன் ஒண்ணு இருக்கும். தென் டெக்ஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். அ அப்புறம் இன்ஸ்டன்ட் ஸ்வாப்ன்னு ஒண்ணு இருக்கும். அந்த 4ம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஏன்னா, இப்பவே இந்த வீடியோவ ஒரு 15 நிமிட்ஸ் பக்கம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வீடியோல நான் அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துர்றேன். ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.